மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன். இந்த ஒரு நேரத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு முயற்சியும் தைரியமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது என்றால் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு நாளில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் ஒரு பலனானது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். நீங்கள் நினைத்த சில பலன்கள் உங்களை தேடி இந்த ஒரு நாளில் வரும். மனதில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் மெதுவாக விலகி செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் தெளிவானது கண்டிப்பாக பிறக்கும். நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனைகளுக்கு உங்களால் முடிவை காண முடியாமல் இருந்து கொண்டு இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு நாளில் இந்த ஒரு நேரத்தில் யார் மீது பிரச்சனை, யார் மீது தப்பு, என்ன காரணம் என அனைத்தையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக புரிந்து கொள்வீங்க. அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களுடைய மனைவிக்கு ஏதாவது சின்ன பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது அனைத்தையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக அதை தீர்த்து வைப்பீர்கள். உங்களுடைய மனக்குழப்பங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் தீரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரம் கட்டாயமாக இருக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியான திசையில் செல்கின்றன என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உணர்வீங்க. தொழிலை தொடங்கினாலும் சரி, உங்களுடைய வேலைகளை இருக்கின்ற வேலையை விட்டு மற்ற வேலைக்கு சென்று இருந்தாலும் சரி, இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக உங்களை நீங்கள் எடுத்த முடிவுகள் எதுவும் தவறால போய் முடியலை. எல்லா முடிவுகளும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் புரியக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது கட்டாயமாக இருக்கும். இன்று உங்களுடைய எண்ணங்களில் வேகம் அதிகமாக இருக்கும். எது செய்தாலும் அதை எப்படி உங்களுடைய நன்மையை பயக்கிற மாதிரி செய்யணும், அதே மாதிரி எந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை எப்படி பெறணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக புரிந்து கொள்வீங்க. எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இதையும் செஞ்சீங்க, அதையும் செய்யணும், எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அவசரத்தில் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. மற்றவங்களுடன் போட்டி, பொறாமை அனைத்தையும் கொண்டு உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய அளவில் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இதனை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரியாக எடுத்தீர்கள் என்றால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும். அவசர முடிவுகளை தவிர்த்து பொறுமையுடன் நீங்கள் செயல்படுங்கள். நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். மன அழுத்தம் சின்ன சின்ன அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு காணப்படும். ஆனால் மாலை நேரம் முடிவதற்குள் மன நிம்மதியும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்தை பொறுத்தளவுக்கு போதுமான அளவிற்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது கட்டாயம் விளங்கும். உங்களுடைய வேலை, தொழில் இந்த இரண்டையும் பொறுத்தளவுக்கு வேலை செய்யக்கூடிய மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். அது வேலை விஷயமாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்ப விஷயமாக இருக்கட்டும், இரண்டிலும் இந்த ஒரு நேரத்தில் பொறுப்பானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். இதனால் மேலதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது இந்த ஒரு நேரத்தில் திரும்பும். எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களால் ஃப்ரீயாக இருக்க முடியாது. நீங்கள் நினைத்த மாதிரி மொபைல் நோண்டுறது, கால் பேசுறது போன்ற செயல்களை இந்த ஒரு நேரத்தில் உங்களால் செய்ய முடியாது. மேலதிகாரிகளின் கவனம் முழுக்க உங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் செய்யும் உழைப்பு அனைவராலும் மறைக்கப்படாது. இத்தனை நாட்கள் வரை நீங்க செஞ்ச வேலை யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இனி வருகின்ற காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான வேலைகளும் மற்றவங்களுக்கு தெரிய தொடங்கும். இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதிகாரிகளிடம் பாராட்டுகள் குவியக்கூடும். தொழிலில் புதிய வாய்ப்பு பற்றிய பேச்சு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் லாபம் அப்படிங்கிறது மெதுவாகத்தான் ஏற்படும். மெதுவாக ஏற்பட்டாலும் அது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமையாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்காலமும் பொறுமையாக ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு தான் கூறணும். அதிக அளவில் வளர்ச்சி ஒரே நேரத்தில் அதிக அளவுக்கு வளர்ச்சி ஏற்பட்டாலும் அதுவும் பெரிய அளவுக்கு ஆபத்து. எனவே பொறுமையுடன் இருங்க. பொறுமையான வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு பாருங்க. சிந்தித்து பார்த்து அந்த ஒப்பந்தங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்குமா, நஷ்டம் கிடைக்குமா அப்படிங்கிறத அறிந்தும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் செயல்படுவது மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பண வரவானது சீராக உங்களுக்கு இருக்கும். தேவையற்ற செலவுகளை நீங்கள் கொஞ்சம் குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. கடன் விஷயங்களில் நல்ல தீர்வானது உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக தீர்ந்துவிடும்.
கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவானது கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். பழைய பணம் திரும்ப வரும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். சேமிப்பு செய்வதற்கான நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். ஆடம்பர செலவுகளை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. குடும்பத்துல சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அன்பான பேச்சு மூலம் அது சரியாக கூடும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அனைவரின் குடும்பத்திலும் ஏற்படும். அதை நினைத்து நீங்க கோவப்படக்கூடாது. உங்களுடைய அன்பான பேச்சாலும் நீங்க எடுக்கின்ற அந்த உங்களுடைய கரெக்டான முடிவானால் மட்டுமே அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை இந்த ஒரு நேரத்தில் காண முடியும். உங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு காதலருடன் மனம் திறந்து பேசுவதற்காக ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். பழைய மனக்கசப்புகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக உங்கள் இருவருக்கும் இடையிலிருந்து விலகிவிடும். திருமண பேச்சுக்கள் உங்கள் இருவருக்கும் இந்த ஒரு நேரத்தில் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பானது கட்டாயம் இருக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு துணையுடன் நல்ல புரிதலானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். குடும்பம் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் பொதுவாக நன்றாக இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல தலைவலி, கண்ணெரிச்சல், தூக்கம் குறைவு இது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். இன்று தண்ணீர் அதிகமாக குடிப்பதும் மன அமைதிக்காக தியானம் செய்வதும் உங்களுக்கு அதிக அளவில் இந்த ஒரு நேரத்தில் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீகத்துல இந்த நாள்ல உங்களுக்கு அதிக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடும். அதே நேரத்தில் முருகன் அல்லது ஹனுமான நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மனதைரியம் இந்த ஒரு நேரத்தில் அதிகமாகவே இருக்கும். எனவே இந்த இரண்டு தெய்வங்கள்ல யாராவது ஒரு தெய்வத்தை நீங்க வணங்குங்க. கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது ஏற்படும். ஓம் ஸ்ரீ கந்தாய நமக, ஓம் ஹனுமதே நம அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை 11 முறைகள் நீங்கள் உச்சரிக்கலாம். உச்சரித்து உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது தீரணும்னு நீங்க வேண்டிக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல நீங்க நினைத்த ஒன்று கட்டாயம் நடக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எடுக்கின்ற முடிவு உங்களுக்கு சரியான முடிவாக இருக்கும். எதிர்காலத்துல பெரிய மாற்றத்தை அது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இன்றைய ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். அதிர்ஷ்ட நிறமாக சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கண்டிப்பா அது பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட எண்ணாக 1 நம்பரை நீங்க பயன்படுத்தலாம். இந்த ஒரு நாளில் அதிர்ஷ்ட நேரம் என்பது காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை தான். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கிழக்கு திசையிலிருந்து நல்ல செய்தியானது உங்களை தேடி வரும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த மேசம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றி அப்படிங்கிறத அடையவே முடியாது. நன்றி, வணக்கம்.